அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த மாபெரும் விழிப்புணர்வு மாநாட்டின் இரண்டாவது உரை நிகழ்த்துவர் அஷேக் ஏஜி ரிஸ்வான் ஃபிர்தௌசி. இஸ்லாமிய திருமணமும் அதில் இன்று நுழைந்துள்ள அனாச்சாரங்களும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக ரிஸ்வான் ஃபிர்தௌசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே புரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க ஒன்று கூடலிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா எதை இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடி என்று சொல்லி காட்டுகிறானோ அதற்கு நாம் அனைவரும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய திருமணமும் அதிலே நுழைந்திருக்கக்கூடிய அனாச்சாரங்களும் என்கிற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு பணிக்கப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பை பொறுத்தவரை முஸ்லிம்களை எல்லாம் எடை போட்டு பார்க்க வேண்டிய, அதிலும் குறிப்பாக ஏகத்துவவாதிகளை ஆட்டம் காண்பிக்கக்கூடிய, ஏகத்துவவாதிகளை உரைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இஸ்லாமிய திருமணம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது மனித வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு நிகழ்வாகும். இந்த சந்தோஷத்தின் காரணமாக தங்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்பையும் கடமைகளையும் மறப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் அங்கே இருக்கிற காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே பேசுகின்ற ஒரு நிர்பந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய திருமணங்களை பொறுத்தவரை இறை கட்டளைகள் அதில் மீறப்பட்டு நபி வழிகள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களில் பார்க்கிறோம். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடைபெற்ற திருமணத்தையும் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய திருமணங்களையும் நாம் உறைந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதற்கும் இதற்கும் ஏணி வைத்தாலும் எட்ட முடியுமா, அதனோடு உறைந்து பார்க்க முடியுமா என்கிற அளவுக்கு திருமணத்திலே பலவிதமான அனாச்சாரங்கள் மலிந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த திருமணத்தை எடுத்துக்கொண்டால் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுகிறதை பார்க்கிறோம். இங்க ஊர்ல நடக்கக்கூடிய திருமணத்துக்கும் இதை தாண்டி
இன்னொரு ஊரில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியும். இந்த திருமணத்தை பொறுத்தவரை ஒரு இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய நாம், ஒரு தூதரை நம்முடைய வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நாம், நமக்கு மத்தியிலே திருமணத்தில் இந்த பாரபட்சம் ஏன்? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஏன் அப்படின்னு பார்ப்போமேயானால், இந்த திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் என்று வந்துவிட்டாலே அதில் திருமறைக்குரிய சட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு நபி வழிகள் மீறப்படுகின்ற காரணத்தினால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய அதிகமான திருமணங்களிலே மாற்று மத கலாச்சாரங்கள் துணிந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதனால் ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடைபெற வேண்டும், அதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறைகள் என்ன, இதையெல்லாம் முஸ்லிம்களாகிய நாம் அறிந்து வைத்துக் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. முதலாவதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, அவன்தான் ஒவ்வொன்றையும் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் படைச்சிருக்கிறானோ அந்த படைப்புகளை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது எல்லாவற்றையும் நாம ஜோடிகளாக படைத்திருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திப்பதற்காக ஒவ்வொரு பொருளில் இருந்தும் நம்ம ஜோடிகளை படைத்திருக்கிறோம். மனிதர்கள் எப்படி ஜோடிகள் எல்லாம் படைத்திருக்கிறானோ, மற்ற படைப்பினங்கள் மிருகங்கள் எப்படி படைச்சிருக்கிறானோ, மரம் செடி கொடிகள் எப்படி படைச்சிருக்கிறானோ, இப்படி ஒவ்வொன்றிலையும் அவன் ஜோடிகளாக ஆண் என்றும் பெண் என்றும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒமின் ஆயாத்தி, அவருடைய சான்றுகள் ஒன்று என்ன தெரியுமா, அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களில் இருந்து உங்களுடைய துணைவரை உங்களுக்கு படைத்து லிதஸ்குனு இலைஹா வஜால பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கிடையிலே அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறானே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த திருமணத்தை பொறுத்தவரையில ஒரு ஆண் திருமணம் செய்வதாக இருந்தால் ஒரு பெண் தேவைப்படுகிறாள், ஒரு பெண் திருமணம் செய்வதாக இருந்தால் அவளுக்கு ஒரு ஆண் தேவைப்படுகிறது. இதனால என்ன சொல்றான், இந்த திருமணத்துக்கு ஜோடிகள் தேவை. அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஜோடிகளை அவனிலிருந்து நாம படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதை இஸ்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த திருமணத்துடைய முக்கியத்துவத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்களை பார்க்கிறீங்க, எத்தனையோ சித்தாந்தங்களை பார்க்கிறீங்க. அந்த ஏனைய மதங்களை எடுத்துக்கொண்டால் யார் திருமணம் செய்யாமல் துறவிகளாக சன்னியாசிகளாக இப்படி வாழுகிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாக போற்றப்படக்கூடியவர்களாக கருதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான் யார் திருமணம் செய்யவில்லையோ அவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லை என்று இஸ்லாம் அடித்து சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை சித்தாந்தங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒருவன் திருமணம் செய்ய மாட்டேன் நான் துறவரம் இருக்க போறேன் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற போது ஒரு அஹ்பானியத்தை நிபத்ததுஹா, அவர்கள் துறவரத்தை தாமாகவே ஏற்படுத்திக் கொண்டார்கள். துறவரம் என்பது துறவரம் என்று சொன்னால் நான் திருமணம் செய்ய மாட்டேன், இந்த முடிவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா, இல்ல மனிதனாக உருவாக்கி கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சில தோழர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு மலையடிவாரத்தை பார்க்கிறோம், அழகான நீரூற்றுகள், அழகான பச்சை பசேர் சொல்லக்கூடிய கீரை வகைகள், எங்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் உருவாகிறது. என்ன அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த மதுரமான தண்ணீரை குடித்துக் கொண்டு அந்த கீரை வகைகளை சாப்பிட்டுக் கொண்டு அங்கேயே இருப்பதற்கு, திருமணம் செய்யாமல் அங்கே வாழ்வதற்கு ஆசையாக இருக்கிறது, அனுமதி தர மாட்டீங்களா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில தோழர்கள் கேட்கிறார்கள்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு யூத மார்க்கத்தையோ கிறிஸ்துவ மார்க்கத்தையோ நான் போதிக்கவில்லை. நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது, இதுல துறவரம் என்பதற்கு இடம் கிடையாது. நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்கிற நிலை இருக்குது, அது இஸ்லாத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் 3 தோழர்கள் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னி ஆயிஷா சித்திகா அவங்க இடத்துல கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க வழிபாடுகள் அவருடைய இபாதத்துகளை பத்தி கேட்கிறாங்க. ஏப்பா அன்னி ஆயிஷா சித்திகா அவங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வணக்க வழிபாடு எப்படி இருக்கும்? இரவுல நின்று வணங்குவாங்க, கால் வீங்குற அளவுக்கு தொழுவார்கள், என்ன அவருடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து காட்டுறாங்க. அப்ப வந்த 3 மனிதர்களும் என்ன பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், சுவர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவர். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தில் இந்த அளவுக்கு முன்னோடிகளாக நிற்கிறாங்களா? அப்படியானால் நாம எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொண்டு ஒருவர் என்ன சொல்றார்? 3 பேரும் சபதம் எடுக்கிறாங்க, இனி நான் இரவுல நின்று வணங்க போகிறேன், இரவுல உறங்க மாட்டேன், நின்று வணங்க போகிறேன். அடுத்தவர் சொல்லுகிறார், நான் பகல் முழுக்க நோன்பு நோக்க போறேன், பகல் என்று வந்து விட்டாலே நான் நோன்புதான். அடுத்தவர் சொல்லுகிறார், நான் திருமணம் செய்ய மாட்டேன், மங்கையர் சுகம் நாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்து கேட்கிறார்கள், இது மாதிரியான சபதம் எடுத்து நீங்க தானே? எந்த சபதம்? இரவிலே நின்று வணங்குவதாகவும் பகலிலே காலமெல்லாம் நோன்பு நோற்பதாகவும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று இந்த மாதிரி சபதம் எடுக்கிறீங்களே, இது நீங்க தானு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி இன்னீல அஹ்சாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை எல்லாம் விட மிக அதிகமாக அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய நானே அதிகமா அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறேன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன். நான் திருமணம் செய்கிறேன், பிள்ளை குட்டிகளோடு வாழுகிறேன், இரவுல சில நேரம் நின்று வணங்குகிறேன், சில நேரம் தூங்குகிறேன், பகல்ல சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் விட்டு விடுகிறேன். யார் என்னுடைய இந்த வழிமுறையை பேணவில்லையோ ஃபமன் ரகிப அன் சுன்னதி வலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறையை பேணவில்லையோ அவர் என்னை சார்ந்தவன் இல்லை. இது யார் சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமணம் செய்வதற்காக உடல் ஆரோக்கியம், பொருளாதார வசதி ஒரு மனிதனுக்கு இருக்குமேயானால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? அவன் கண்டிப்பாக திருமணம் செய்தாக வேண்டும். அவன் திருமணம் செய்யலையா அவன் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொன்னால் இந்த தத்துவத்தை மற்ற மதங்கள் போதிக்குதா? மற்ற மதங்கள் சொல்லுதா? இந்த தத்துவத்தை ஏனைய மதங்கள்ல சொல்லாத காரணத்தினால்தான் எத்தனையோ சாமியாரை பார்க்கிறோம், எத்தனையோ மதகுருமார்களை பார்க்கிறோம். கள்ள தொடர்புகளை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி நிலைக்கு ஆளாகுவதற்கு என்ன காரணம்? மனிதனை எதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அந்த நோக்கத்தை மனிதன் மறந்து வாழுகிற காரணத்தினால் மனிதன் தப்பு செய்வதற்கு அதிகமான வழியை அங்க வகுக்கிறதை பார்க்கிறோம். இப்ப திருமணத்தை கண்டிப்பா செய்யணும். அப்ப சில பேர் ஏன் திருமணம் செய்ய மாட்டாங்க? நம்முடைய இபாதத்து வீணாகிவிடும். திருமணம் செய்து விட்டால் நம்ம தௌவா பணிகள்ல மார்க்க விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல முடியாது என்றெல்லாம் சில பேர் நினைக்கலாம். ஆனால் மனிதர்களே சிறந்தவர்கள் யாரு? நபிமார்கள். இந்த நபிமார்களை எடுத்துக்கொண்டால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையும் எடுத்துக்கொண்டால் எல்லா நபிமார்களுமே திருமணம் செய்திருக்கிறார்கள். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வலகத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களுக்கு முன்னால பல தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறோம். எப்படி அனுப்பியிருக்கிறோம்? வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா, அவர்களுக்கு மனைவியையும் மக்களையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா நபிமார்களும் திருமணம் செய்திருக்கிறார்கள், பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையை திருமறை குர்ஆன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா?
திருமணம் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, நான் சம்பாதித்து இன்னொரு ஆளு கொடுக்க வேணுமா, என்னுடைய பொருளாதாரத்தில் இன்னொரு ஆள் சாப்பிட வேணுமா, அப்படிங்கிற காரணங்களை வைத்துக் கொண்டு இத மாதிரி திருமணம் செய்யாமல் பின்வாங்குகிற நிலையும் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் சொல்லாத, அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரையில இஸ்லாம் சொல்லிருக்கக்கூடிய தத்துவம் இருக்குது. மத்த மதங்கள் சொல்லாவிட்டாலும் இஸ்லாம் திருமணம் வழிமுறை செய்தாகணும் என்பது இஸ்லாம் சொல்லுது. இப்ப சரி, இந்த திருமணத்தை பொறுத்த வரையில என்னுடைய வழிமுறை இஸ்லாம் சொல்லுது. எப்படி செய்யணும்? நாம நினைக்கிற மாதிரியா, நீங்க நினைக்கிற மாதிரியா, பெண்கள் நினைக்கிற மாதிரியா, இந்த ஊரில் எப்படி திருமணம் என்று சொல்லுகிறாங்களோ அந்த மாதிரியா? இல்ல, திருமணம் என்னுடைய வழிமுறை என்று சொன்ன இஸ்லாம் அந்த திருமணத்தை எப்படி செய்யணும்? நமக்கு முன்மாதிரி யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா துறைகளிலும் நமக்கு முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. தொழுகையில் மாத்திரமா, நோன்பில் மாத்திரமா, ஜகாத்தில் மாத்திரமா? இல்ல, திருமணம் என்று வந்துவிட்டால் நம்ம யாரை பார்க்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினாங்க, திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நாம செய்கிற திருமணங்களை உறைஞ்சு பார்க்கணும். எதுல உறையணும்? குர்ஆன்ல உறைஞ்சு பார்க்கணும், ஹதீஸ்ல உறைஞ்சு பார்க்கணும். இந்த திருமணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி செய்கிறோமா அல்ல அதுக்கு மாற்றமா செய்கிறோமா? இன்னைக்கு உலகத்தில் திருமணங்கள் நடைபெறுகிற பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? துன்கவுல் மர்அத்துல் அர்பஈன். இந்த 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். உலகத்தில் ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அப்ப 4 நோக்கங்களுக்காக திருமணம் செய்யறாங்க. முதலாவது நோக்கம் என்ன? லிமாலிகா, அந்த பெண்ணிடத்தில் செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை தனக்காக ஆக்கிக் கொள்வதற்காக ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். வலி ஹசபிகா, அந்த குடும்பம், அந்த பெண்ணுடைய பாரம்பரியம் நல்லதா இருக்குது, அதற்காக இவன் திருமணம் செய்கிறான். வஜமாலிகா, அந்த பெண் அழகாக இருக்கிறாள், அழகுக்காக திருமணம் செய்கிறான். வலிதீனிகா, அந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் இருக்குது, தீன் இருக்குது, அந்த தீனுக்காக திருமணம் செய்கின்றான். இதை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபல்ஃபர் பிதாத்தி தீனி தர்பத் யதாக், மார்க்க பெண்ணை, எந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் இருக்குதோ, எந்த பெண்ணிடத்திலே தீன் இருக்குதோ அந்த பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக்கொள், இல்லைன்னா நீ நாசமா போயிடுவாய். அப்ப எந்த பெண்ணை திருமணம் செஞ்சால் வெற்றி இருக்குது? எந்த பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்குதோ, தீன் இருக்குதோ அந்த பெண்ணை தான் ஒரு ஆண் மகன் திருமணம் செய்யணும். அழகு இருக்குது, செல்வம் இருக்குது, குடும்ப பாரம்பரியம் நல்லதா இருக்குது, ஆனா தொழுகை இல்ல, நோம்பு இல்ல, தீன் இல்ல. அப்ப அந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா? அவரிடத்துல தீன் இல்ல, அவரிடத்துல மார்க்கம் இல்ல, அந்த பெண்ணை நீ தீர்வு செய்யாதே, ஏன் நீ நாசமா போயிடுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள், அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சபதத்தை முதலில் எடுக்க வேண்டும். என்ன சபதம்? நான் திருமணம் செய்வதாக இருந்தால் ஒழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் செய்வேன். எந்த பெண்ணிடத்திலே தொழுகை இருக்குதோ, எந்த பெண்ணிடத்திலே நோன்பு இருக்குதோ, எந்த பெண் குர்ஆனை ஓதுவாளோ அந்த மாதிரி பெண்ணை தான் ஆண் மகனாகிய நான் திருமணம் செய்வேன். ஒரு பெண் மகள் என்ன பார்க்கணும்? நான் திருமணம் செய்வதாக இருந்தால் எனக்கு வருகிற கணவன் எப்படி இருக்கணும்? அவன் 5 நேரம் தொழக்கூடியவனாக இருக்கணும், அவன் நோன்பு நோக்கக்கூடியவனாக இருக்கணும், ஜகாத்து கொடுக்க வசதி இருந்தால் ஜகாத்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும், அவன் ஏமாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அவ இப்படியான ஒழுக்க விழுமியங்களை, ஒழுக்க மாண்புகளை கவனிக்கக்கூடியவர்களாக ஆண்களும் இருக்க வேண்டும், பெண்களும் இருக்க வேண்டும். இது முதலாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது திருமணத்தை பொறுத்த வரையில எந்த பெண்ணிடத்துல மார்க்கம் இருக்குதோ, தீன் இருக்குதோ அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக ஒரு பெண்ணை நம்ம திருமணம் செய்வதாக இருந்தால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறேன்னு வைங்க, ஆண் யாரிடத்திலும் சம்மதம் பெறாமல் என்ன செய்யலாம்? திருமணம் செய்யலாம். அவன் மௌனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெண்ணை பொறுத்த வரையில அவளிடத்தில் நாம திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய முழுமையான சம்மதத்தை
வழி மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா துன்கஹுல் அய்யும் ஹத்தா துஸ்தஅமர் வலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன். விதவை பெண்ணுக்கு அவருடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடாது. கன்னி பெண்ணாக இருந்தாலும் அவருடைய விருப்பம் இல்லாம திருமணம் செய்யக்கூடாது. இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வ கைஃப இதுனுகா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விதவையை பொறுத்தவரையில வாழ்க்கை அனுபவித்தவள் தனக்கு ஒரு ஆண்மகன் தேவையா தேவை இல்லையா என்று சொல்வதில் வெட்கப்பட மாட்டாள். ஒரு கன்னி பெண்ணை பொறுத்தவரையில வாழ்க்கை அனுபவிக்காதவள், திருமணத்தை நாடாதவள், அந்த பெண்ணிடத்துல போய் இந்த ஆண் உனக்கு விருப்பமா இருக்குதா அப்படின்னு கேட்போமேயானால் அவள் சொல்ல மாட்டாளே, அவள் வெட்கப்படுவாளே, அவரிடத்துல எப்படி அனுமதி கேட்பது? அப்ப சொல்றாங்க, கால அன்தஸ்கூத், அவள் மௌனமாக இருப்பாளே, அதுதான் சம்மதத்துக்கு அடையாளம். ஒரு பெண்ணை பொறுத்த வரையில கன்னியாக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை, அந்த ஆண்மகனை நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், பிடிக்கவில்லை என்று சொல்வதில் எந்த பெண்ணும் வெட்கப்பட மாட்டாள். பிடித்தால் சொல்வதற்கு வெட்கப்படுவாள், பிடிக்கவில்லை என்று சொல்வதில் அவளுக்கு வெட்கம் ஏற்படாது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் சொல்றாங்க, வல் பிக்ரு யஸ்தஅதினுஹா அபூஹா, கன்னி பெண்ணிடத்திலே அவருடைய தந்தை அனுமதி பெறாமல் திருமணம் செய்து வைக்க கூடாது. ஒரு பெண்ணை பொறுத்த வரையில உலகத்துக்கு அரசன் வைங்க, உலகத்துக்கு அரசனாக இருந்தாலும் அவனுடைய மகளுக்கு அவன் திருமணம் செய்து வைப்பதாக இருந்தால் அவன் இஷ்டத்துக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை விரும்ப வேண்டும், சம்மதிக்க வேண்டும். சம்மதம் இல்லாமல் எந்த பெண்ணையும் திருமணம் செய்து வைக்க கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளை பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா? இந்த திருமணம் என்று வந்துவிட்டால் ஆண்களுடைய உரிமைகளும் ஒரு பக்கத்து பறிக்கப்படுது, பெண்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுது. எப்படி ஆண்களுடைய உரிமை பறிக்கப்படுது? சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால், ஒரு ஆண்மகன் அவனுக்கு தேவையான ஒரு மனைவியை, ஒரு பெண்ணை தேர்வு செய்ய முடியுமா? சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் அந்த தாய், தந்தை, குடும்ப உறவுகள் அத்தனை பேருமாக சேர்ந்து தன்னுடைய மகனுக்கு பொன் பார்ப்பதற்காக போவாங்க. அந்த தாய்க்கு அந்த பெண் பட்டிருக்குது, குடும்பத்துக்கு விருப்பமா இருக்குது. இந்த ஆண் மகன் பார்க்கல, தாய் வந்து என்ன சொல்வா, மகனு நல்ல பொண்ணாச்சுது, நல்ல அழகா இருக்குது, நீ முடிச்சுக்க என்று சொன்னா அவன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்களே என்ற ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் அந்த ஆண் மகன் என்ன செய்யறான், அந்த பெண்ணை சரி என்று சொல்றான். ஒரு ஆண் மகனை பொறுத்த வரையில பெண் மகளாக இருந்தாலும் ஆண் மகனாக இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் மனக்கோட்டை கட்டுகிறான். ஒரு பெண் மகளை எடுத்துக்கொண்டால் தனக்கு வருகின்ற கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப ஒரு ஆண் மகனை பொறுத்த வரையில தனக்கு வருகின்ற மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நேர் மாற்றமாக குடும்பங்கள் சார்பாக போய் அந்த பெண்ணை நீ திருமணம் செய் என்று சொன்னால் அவன் திருமணம் செய்து ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் சமுதாயத்திலே ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இப்ப அந்த கணவனோடு சேர்ந்து வாழ்வதா என்னுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லவில்லை, கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன் தான், அந்த கணவனோடு வாழு, அதான் வாழ்க்கை விதி அப்படின்னு சொன்னார்களா? அந்த திருமணத்தை ரத்து செய்யறாங்க. நீ கணவனும் இல்ல, அவ மனைவியும் இல்ல. எப்ப அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல், மனைவியுடைய அந்த சம்மதம் இல்லாமல் பெற்றோர்கள் திருமணம் செய்து வச்சா அது திருமணம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த பெண் என்ன சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த கணவனோடு வாழுகிறேன். இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை என்ன என்பதை இந்த பெண்கள் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவனையே வேண்டாம் என்று சொல்லி பெண்கள் உரிமைகளை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்ப இந்த திருமணத்தில் முக்கியமான அம்சம் என்ன? ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
ரெண்டு பேருக்குமே சம்மதம் இருக்க வேண்டும், ரெண்டு பேரும் விருப்பப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்றார். திருமணம் செய்ய போறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கல, எப்ப திருமணம் செய்ய போகிறாய், எப்ப விருந்து கொடுக்க போகிறாய், இதெல்லாம் கேட்கல. திருமணம் செய்ய போறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து கேட்கிறாங்க, நீ எந்த பெண்ணை திருமணம் செய்வதாக சொல்றியோ அந்த பெண்ணை நீ பார்த்தியான்னு கேட்கிறாங்க. இல்லங்கிறாங்க. போ முதல்ல போய் பார். ஏன்? பார்ப்பதன் மூலமாக இரண்டு பேருக்கும் ஒரு இணைப்பு ஏற்படும். எனக்கு வருகின்ற மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டுவேன், எனக்கு வருகிற கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த மனைவி மனக்கோட்டை கட்டுவாள். அப்ப திருமணத்தில் முதலாவது நாள் என்ன செய்வார், நான் நினைத்த மாதிரி மனைவி இல்லை, நான் நினைத்த மாதிரி கணவன் இல்லை என்று சொன்ன அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன ஆயிடும், நாசமாகிடும். இன்னைக்கு அதிகமான திருமணங்கள் எடுத்து பார்த்தால் முடித்த 3வது மாதத்துல 4வது மாதத்துல தலாக் என்கிற நிலைக்கு போகிறத பார்க்கிறோம். என்ன காரணம்? இஸ்லாம் போடுகின்ற வரம்புகள், இஸ்லாம் போடுகிற வரையறைகள் அங்கே மீறப்படுகிறது. பெண்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுது, ஆண்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுது. திருமணம் என்று வந்து விட்டால் மார்க்க பெண்ணாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய கணவனாக இருக்க வேண்டும், இரண்டு பேருடைய சம்மதங்கள் பெற வேண்டும். சம்மதம் இல்லாமல் அந்த திருமணம் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனை தேர்வு செஞ்சாச்சு, ஒரு பெண் மகள். அதே மாதிரி ஒரு ஆண் மகனும் என்ன செய்யறா, தனக்கு தேவையான மனைவி மார்க்கப்பட்டோடு நாம் நினைக்கிற மாதிரி அந்த பெண்ணும் இருக்கிறாள் என்று வந்துவிட்டால் அடுத்ததாக அந்த திருமணத்துடைய அடுத்த அம்சம் என்ன தெரியுமா, அந்த பெண் தன்னுடைய அழகை, தன்னுடைய கற்பை, தன்னுடைய எல்லா விதமான அம்சங்களையும் இந்த கணவனுக்காக ஒப்படைக்க போகிறாள். இதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, வாத்து நிசாக சதுகாத்து இன்னனிகளா, எந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்றீங்களோ அந்த பெண்ணுக்கு கண்ணியமான முறையில் மகரை கொடுத்து திருமணம் செய்யுங்க. ஒரு ஆண் மகன் திருமணம் என்கிற பந்தத்துக்குள் நுழைந்து விட்டால் எந்த பெண்ணை கைபிடிக்கிறானோ அந்த பெண்ணிடத்தில் என்ன கேட்கணும், உடைய அழகை எனக்காக தியாகம் பண்ணுகிறாய், உடைய கற்பை எனக்காக தியாகம் பண்ணுகிறாய், இப்படி எல்லாம் தியாகம் பண்ணக்கூடிய நீ உனக்கு எவ்வளவு மகர் வேண்டும் என்று இந்த ஆண் மகன் அந்த பெண்ணிடத்திலே மணவாளி இடத்திலே கேட்க வேண்டும். இன்னைக்கு மகர் நிலைமை என்ன? இன்னைக்கு மகரை எடுத்துக்கொண்டால் சில முஸ்லீம் சமுதாயத்திலே பார்க்கிறோம், மகர் எவ்வளவு கொடுக்குறாங்க, 51 ரூபாய், 101 ரூபாய், 1001 ரூபாய். இது என்ன மகரா பிச்சை காசா? இந்த காசுக்கு என்ன எடுக்க முடியும்? ஒரு செருப்பை கூட வாங்க முடியல. இன்றைய காலகட்டத்தில் இந்த மகர் என்பது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த மகர் என்பது பெண்களுடைய உரிமை. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் அதிகமாகவே மகர் வாங்கியிருக்கிறார்கள். அது ஏராளமான சான்றுகள் நம்ம பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வா தைத்தும் ஹிதாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ, அவளுக்கு ஒரு குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீங்க எதையும் எடுத்துடாதீங்க. அந்த ஆண் மகன் அந்த பெண்ணை தலாக்கு பண்ணுகிற கட்டம் வந்து விட்டால் அந்த பெண்ணுக்காக மகர் கொடுத்திருப்பீங்களே, ஒரு பொறு குவியலையே மகராக கொடுத்தா நீ தலாக்கு பண்ணின அந்த மகரை திருப்பி கேட்டு வாங்கிடாத. அப்ப என்ன பார்க்கிறோம், நிறைய அன்றைய காலங்கள்ல மகர் கொடுத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அடுத்த திருமணத்தை பொறுத்த வரையில அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன, வஅஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த திருமணம் என்பது அந்த பெண்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை அவர்கள் எடுக்கிறார்கள். ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண்மணி என்ன செய்கிறார், ஒரு பெண்ணிடத்தில் ஆண்மகன் என்ன செய்கிறார், ஒரு உடன்படிக்கை, உன்னை நான் காலமெல்லாம் காப்பாற்றுவேன், உன்னுடைய அழகை எனக்காக அர்ப்பணிக்கிறாய், கற்பை அர்ப்பணிக்கிறாய், எல்லா விதமான தியாகங்களையும் எனக்காக செய்கிறிய, அதனால் இந்த திருமணம் என்கிற ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய ஆணும் பெண்ணும் தனக்கு தேவையான மகர் எவ்வளவு என்பதை அந்த பெண் தேர்வு செய்ய வேண்டும். இந்த மகர் விஷயத்தில் யாரும் குறுக்கிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பெண்கள் கன்னிகளாக இருந்தும் திருமண வயது அடைந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்? ஒழுக்கத்தில் குறைவா, பண்பாட்டில் குறைவா,
இல்ல, வருகின்ற ஆண்கள் எல்லாம் வரதட்சணை கேட்கிறாங்க. வரதட்சணை கேட்கிற காரணத்தினால் அந்த பெண் மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியல. அதே மாதிரிதான் இன்னைக்கு பெண்கள்லாம் தேங்கி கிடக்கிறாங்களே, அதே மாதிரி அன்றைக்கு உமரல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஆண் குமர்கள் எல்லாம் தேங்கி கிடக்கிறார்கள். ஏன்? பெண்கள் எல்லாம் நிறைய மகர் கேட்கிறார்கள். அந்த மகரை கொடுப்பதற்கு அந்த ஆண்களுக்கு போதிய வசதி இல்லை, வருமானம் இல்லை. அந்த நேரத்தில் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பெண்கள் மகர் கேட்பதாக இருந்தால் இந்த அளவுக்கு மேலால கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே ஒரு பெண்மணி எழும்புகிறாள். மகர் என்பது யாருடைய உரிமை? பெண்கள் உரிமை. அந்த பெண்மணி எழும்பி கேட்கிறார், அமீரில் மூமினின் அவர்களே, நீங்க சொல்லுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து சொல்றீங்களா, உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வாதைத்து மிஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅகுது மின்ஹு ஷைஆ. அவளுக்கு ஒரு குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப வாங்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு நேர் மாற்றமாக உங்கள் கருத்து இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் உமர் அவர்கள் அந்த சொல்லை வாபஸ் பெறாங்க. அப்ப இந்த திருமணத்தை பொறுத்த வரையில மகர் என்பது அந்த பெண்ணுடைய உரிமை, அந்த பெண் தான் கேட்க வேண்டும். எப்படி கேட்கணும்? தன்னுடைய அழகு, தன்னுடைய எல்லா விஷயங்களையும் கணவனுக்கு ஒப்படைக்கிற காரணத்தால் எனக்கு இவ்வளவு மகர் தருகிறியா, இவ்வளவு நீ தருகிறாய் என்று சொன்னால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பெண்ணுக்கு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த மகருடைய முக்கியத்துவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு பெண்மணி வருகிறாள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னை உங்களுடைய பொறுப்பில் ஆக்கி கொள்ளுங்கள், அதாவது என்னை நீங்க திருமணம் செய்யுங்க என்ன அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை திருமணம் செய்யல. ஒருவர் என்ன சொல்றார், இன்னொரு தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைங்கன்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க, அந்த பெண்ணை நீ திருமணம் செய்யணும்னு சொல்றியே, அந்த பெண்ணுக்காக மகர் கொடுப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, போ வீட்டுக்கு போய் பாரு, ஒரு மோதிரமாவது இருக்குதான்னு பாரு. போகிறார், பார்க்கிறார், வீட்டில் ஒண்ணுமே இல்லை. திரும்ப வர்றாரு, திரும்ப கேட்கிறாங்க, ஒரு இரும்பு மோதிரமாவது இல்லையா? அதுக்கு இல்லைங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உனக்கு திருமறை குர்ஆனில் என்னென்ன சூறாக்கள், என்னென்ன வசனங்கள் மனனம், இன்னென்ன சூறாக்கள் எனக்கு மனனம், அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதையே மகராக வைத்து அந்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் செய்து தர்றேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னால் அப்ப பாருங்க மகரின் முக்கியத்துவம். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த மகர் என்பது பெரும் பெரும் தோட்டங்களை கூட மகராக கொடுத்திருக்கக்கூடிய வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இவருடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவன் இருக்கிறாரே, அவருடைய ஒழுக்கத்திலேயோ பண்பாட்டிலேயோ நான் குறை கூறவில்லை. அந்த கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவளாக ஆகிவிடுவேன். அதான் அந்த பெண்ணை, அந்த ஆண்மகனை எடுத்துக்கொண்டால் அவர் இல்லறத்துக்கு தகுதியானவர் இல்ல என்பதை சூசகமாக மறைமுகமாக அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரத்திலே சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, அப்படியா அந்த சாபித் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் உங்களுக்கு மகராக ஒரு தோட்டத்தையே கொடுத்தாரு, அதை நீங்க திரும்பி கொடுக்குறீங்களா? அதையும் கொடுப்போம், அதை விட மேலதிகம் என்னால் கொடுப்போம். இல்ல, எதை மகராக தந்தாங்களோ அதை திருப்பி கொடுங்கன்றாங்க. ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை தலாக்கு பண்றான்னு வைங்க, ஒரு ஆண் மகன் பெண்ணை தலாக்கு பண்ணிவிட்டால் அந்த ஆண் மகன் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தானோ அவன் தலாக்கு பண்ணும் போது அந்த மகரை திரும்ப கேட்க கூடாது. அதே நேரத்தில் ஒரு பெண் மகள் எனக்கு இந்த கணவன் வேண்டாம் என்று பசகு செய்யறான்னு வைங்க, அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யணும், கணவன் மகராக எதை கொடுத்தாரோ அதை திரும்ப கொடுக்கணும் என்கிற ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அப்ப மகரின் முக்கியத்துவம். அதே நேரத்தில் திருமறை குர்ஆனில் இந்த மகருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி நீங்கள் பார்க்கலாம். என்ன வரலாற்று செய்தின்னு சொன்னால்,
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பொறுத்த வரையில ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்தில் ஒருவரை கொலை செய்யறாரு. கொலை செஞ்ச இது நபி ஆகுவதற்கு முன்னாடி நடக்குது. இவர் என்ன செய்யறார்? கொலை செய்ய வேணும்ங்கிற எண்ணத்தில் செய்யல, தச்சையில அடிக்கிறாரு, அவர் மண்டையை போடுறாரு. இப்ப இவர் என்ன செய்யறாரு? மதிய நகருக்கு ஓடுறாரு. மதிய நகருக்கு போனா அங்க ரெண்டு பெண்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய ஆட்டு மந்தைகளை எடுத்து வர்றாங்க. அப்ப ஆண்களோடு ஆண்கள் அவர்கள் நீர் பாய்க்காமல் ஒதுங்கி நிற்கிறாங்க. இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாரு. பார்த்த உடனே, ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்க? இந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் எங்க ஆட்டு மந்தைகளுக்கு கொடுப்போம். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு? அந்த அவருடைய ஆடுகளை வாங்கி ஆண்களோடு ஆண்களாக சேர்ந்து அவசரமாக நீர் பாய்ச்சி அந்த பெண் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. வளமைக்கு மாற்றமாக அந்த பெண்கள் வீட்டுக்கு போறாங்க. தந்தை கேட்கிறார், என்ன நேரத்துக்கு நேரமே வந்துட்டீங்க? அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்த நிகழ்வை சொல்றாங்க. அப்ப அவரை அழைச்சிட்டு வாங்க. அவர் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்தா அந்த பெண்ணுடைய தந்தை என்ன சொல்றார்? என்னுடைய 2 மகள் இருக்கிறார். இந்த 2 மகள்ல ஒரு மகள் ஒண்ணு செய்றேன், உங்களுக்கு நான் திருமணம் செய்து தர்றேன். ஆனா என்ன நிபந்தனை? 8 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள் என்னிடத்தில் பணி புரிய வேண்டும், என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செஞ்சா என்னுடைய 2 பெண்கள்ல ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தர்றேன் அப்படின்னு அந்த பெண்ணுடைய தந்தை சொல்றார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றார்? 10 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள், 8 ஆண்டுகள் வைத்துக் கொள்வோம். 8 ஆண்டுகள் அந்த பெண்ணுடைய வீட்டிலே பணிபுரிகிறார், வேலை செய்கிறார். எதற்காக? ஒழுக்கமுள்ள பெண்ணை கரை சேர்ப்பதற்காக. 8 ஆண்டுகள் தான் பணிபுரிய வேண்டுமா? அதுவே மகர். அந்த மகரை கொடுத்த அந்த பெண்ணை கைபிடிக்க நான் தயார் என்கிற நிலைக்கு மூசா நபி வர்றாரு. இதுவெல்லாம் திருமணம் ஆவதற்கு முன்னாடி. இப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு மனிதன் சராசரி ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்? ஒரு 1000 வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அது ஒரு மாதத்துக்கு எடுத்து பார்த்தா 30,000, ஒரு வருடத்துக்கு எடுத்து பார்த்தா 3,60,000. அதை 8 ஆண்டுகளுக்கு எடுத்து பார்த்தால் 28,80,000. இது சாதாரண ஒரு கணக்கு. இது நீங்கள் டபுள் ஆகி பாருங்கள். அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு, எந்த பெண்ணு? ஒழுக்கமுள்ள பெண்ணை திருமணம் செய்வதற்காக 8 ஆண்டுகள் உழைத்ததை மகராக கொடுத்திருக்கிறாங்க என்கிற நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் 8 ஆண்டுகள் சம்பாதித்து அதை மகராக அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை கைபிடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்குது, எந்த ஆண் மகன் எந்த பெண்ணை திருமணம் செய்கிறாங்களோ அந்த பெண்ணுடைய தந்தை 8 ஆண்டுகளாக சம்பாதித்து உழைத்து வச்சதை இவன் திருமணம் என்கிற பெயரில் வரதட்சணையாக அப்படியே சூட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த திருமணத்தை பொறுத்த வரையில் ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது என்ன கேட்கிறான் தெரியுமா? மகர் கொடுப்பதற்கு பதிலாக அந்த பெண் வீட்டாரிடத்தில் போய் பிச்சை கேட்கிறான். அல்ல என்ன சொல்றான்? அந்த பெண்ணிடத்தில் வாங்காத என்பதை விட ஒருபடி மேலாக போய் வா துனிசா சதுக்காத்தின் நினைக்கலா அந்த பெண்ணுக்கு மகரை கொடு என்கிறான். இவன் என்ன செய்யறான்? யா அல்லாஹ், நீ மகரை கொடுக்க சொன்னியா பார், உனக்கு நேர் எதிராக நான் நடக்கிறேன், அங்கிருந்து வாங்கி காட்டுகிறேன் என்று இவன் என்ன செய்யறான்? ஓ மகளை நான் திருமணம் செய்ய வேண்டுமா? எனக்கு வீடு தர்றியா, பங்களா தர்றியா, வெளிநாட்டுக்கு அனுப்புறியா? இப்படியாக பேரம் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இவன் என்ன செய்யறான்? சாப்பிடுவது கரும்பு கேட்கிறான். என்ன கரும்பு என்பதற்காக அவன் கூலி கேட்கிறான். உனக்கு வெக்கமா இல்ல? கரும்பு என்பதற்கு நீ கூலி கேட்கிறிய? என்ன செய்யறான்? கை கூலி வாங்குகின்ற கையவனே, காலிழந்த கை இழந்த முடவனோ, உழைப்பினிலே வாழடா பெண்கள் வாழ செய்யடா என்று ஒரு பெண் கவிதை சாட்டையால அடிக்கிறாள் என்று சொன்னால், ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணிடத்திலே வரதட்சணை வாங்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் காசி வெற்றி இன்பம் தருபவளை வேசி என்கிறாய். ஆனா ஒரு ஆண் மகன் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்வதாக இருந்தால் உனக்கு என்ன பதில் சொல்வது? ஒருவன் காசி வெற்றி இன்பம் தரக்கூடியவளுக்கு வேசி என்கிறாய் என்று சொன்னால், நீ வரதட்சணை வாங்கி திருமணம் செய்கிறிய, அது இஸ்லாமிய திருமணமா?
அது அனுமதிக்கப்பட்ட திருமணமா? இதெல்லாம் சிந்து பார்க்கணுமா இல்லையா? அதே நேரத்தில் ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்க. அப்ப திருமணத்தில் ஆணுடைய தியாகம் கூடவா அது பெண்ணுடைய தியாகம் கூடவா? ஆணும் தான் திருமணம் செய்கிறான், பெண்ணும் தான் திருமணம் செய்கிறாள். இந்த ரெண்டு பேருடைய அந்த திருமண பந்தத்தை எடுத்து பார்த்தால் யார் அதிகமாக தியாகம் செய்யறாங்க என்பதை நீங்கள் பார்த்தால், ஒரு ஆண் மகன் திருமணம் செய்யறான்னு வைங்க, நான் திருமணம் செய்தால் என் வீட்டில் இருப்பேன், என் தாயோடு இருப்பேன், என் தந்தையோடு இருப்பேன், என்னுடைய குடும்ப உறவினர்களோடு இருப்பேன். ஒரு பெண்மணி அப்படியா? எனக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 10 வருடம் 15 20 25 ஆண்டு காலமாக தாயோடு இருந்தவள், தந்தையோடு இருந்தவள், குடும்ப உறவுகளோடு வாழ்ந்த அந்த பெண்மணி இவனுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஊர் விட்டு ஊர் வருகிறாள், கண்டம் விட்டு கண்டம் வருகிறாள், நாடு விட்டு நாடு வருகிறாள். எதற்காக? இவனுக்கு நான் வாழ்க்கை துணையாக ஆக வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் தியாகம் செய்து வருகிறாள். இந்த தியாகத்துக்கு என்ன செய்து இஸ்லாம்? அந்த பெண்ணுக்கு நீ மகர கொடு. அப்படி தியாகத்தை பார். திருமணம் என்கிற பந்தத்துக்குள் நுழைந்து விட்டால் ஆரம்பமே தியாகம். அடுத்து என்ன? 2 பேருமாக சேர்ந்து இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. இவனுக்கு தேவைப்படக்கூடிய நேரம் எவ்வளவு? ஒரு அரை மணி நேரம் அந்த சுகபோகத்துல, அந்த இன்பத்தில் இவன் அனுபவிக்கிறானே, இந்த அரை மணி நேரம் அவனத்தில் இன்பத்தில் இருந்ததற்காக அவள் 9 மாதம் படாத பாடுபடுகிறாள். இவன் பெயரை சொல்வதற்காக ஒரு வாரிசை அவள் கருவிலே சுமக்கிறாள். யாருக்காக? அப்ப பாத்திமா என்கிற பெண்மணி அப்துல்லா என்பவனுடைய ஒரு கருவை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறாள். எதற்காக? அவனுக்கு வாழ்க்கை கொடுத்ததற்காக. இந்த கருவை சுமந்ததற்காக அவன் நினைக்கிறதை சாப்பிட முடியுமா? நினைக்கிறதை உண்ண முடியல, வாந்தி எடுக்கிறாள், ஒழுங்காக நடக்க முடியவில்லை, நித்திரை செய்ய முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய சகோதரன் என்ன செய்யறார்? திருமணம் செய்யறார். திருமணம் செஞ்சா அந்த கர்ப்பம் அடைஞ்சு விட்டா நினைத்ததை சாப்பிட முடியுமா? சாப்பிடுறது அப்படியே குமட்டி வாந்தி எடுக்கிறாள், ஒழுங்காக நடக்க முடியல, நித்திரை செய்ய முடியல. இவன் பெயரை சொல்லுவதற்காக ஒரு வாரிசை சுமந்தான். ஒரு வாரிசை சுமந்ததற்காக இப்படி தியாகம் பண்ணுகிறாள். இதோடு தியாகம் முடிகிறதா? இவன் பெயரை சொல்வதற்காக ஒரு வாரிசை ஈண்டெடுக்கக்கூடிய பிரசவ நேரம், அந்த பிரசவ நேரம் இருக்குது. அந்த பிரசவ வலிக்கு நிகராக ஒரு வலி உலகத்தில் இல்லை. இன்னைக்கு வைத்திய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? இந்த பிரசவத்தில் ஏற்படக்கூடிய வலி இருக்குது, அவள் செத்தாலும் செத்து விடுவாள், மரணத்தின் வாசலை தொட்டு வருகிறாள். அந்த பெண்ணிடத்திலே போய் நீ எவ்வளவு தருகிறாய் என்று கேட்கிறாயே, உன்னை மனித இனத்தில் சேர்க்க முடியுமா? இவன் மனிதனாக இருந்தால், முஸ்லிமாக இருக்க தேவையில்லை, நீ மனிதனாக இருந்தால், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால், ஒரு பெண்ணை நீ கைப்பிடிப்பதாக இருந்தால், அவளிடத்திலே போய் எனக்கு எவ்வளவு தருகிறாய் என்று கேட்டால் உனக்கு வெட்கமாக இல்லை? சிந்திச்சு பார். உன்னை விட வயதிலே குறைந்தவள் ஒரு ஆண்மகன் 25 வயது உடையவனாக இருந்தால், இவன் எந்த பெண்ணை திருமணம் செய்கிறாளோ அந்த பெண்ணுடைய வயசு எத்தனை? ஒன்று இவனோடு 10 வயது இளமையாக இருக்கலாம், அல்லது 5 வயது இளமையாக இருக்கலாம். இவனை விட வயதிலே குறைந்தவள், இவனை விட ஆற்றலிலே குறைந்தவள், சக்தியிலே குறைந்தவள், அந்த பெண்ணிடத்திலே போய் எனக்கு எவ்வளவு தருகிறாய் என்று கேட்கிறிய, உனக்கு வெட்கமாக இல்லை? இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு ஐயாமுல் ஜாகிரியா காலம், அந்த அறியாமை காலத்தில் பெண்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு என்ன? அதைவிட கடுமையான முறையில் அணுவணுவாக சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு பெண்மகள் பிறந்து விட்டால் என்ன செய்யறாங்க? அந்த தாயும் தந்தையும் என் மகளை கரை சேர்க்க வேண்டுமே, திருமணம் செய்ய வேண்டுமே, அதற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த குடும்பத்தில் ஒரு 5 ஆண் மகனும் 3 பெண் குழந்தைகளும் பிறந்து விட்டால் 3 பெண் குழந்தைக்கும் வீடு கட்ட வேண்டும், 3 பெண் குழந்தைகளுக்கும் காணிகளை வாங்கி கொடுக்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும். தனக்கே வீடு கட்டி கொள்ள முடியல, தனக்கு ஒரு ஒழுங்கான வீடு இல்லை. அப்படின்னு இருக்கும் போது இவன் என்ன செய்யறான்? உன் மகளை நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் எனக்கு இவ்வளவு கொடு. அன்றைக்கு எப்படி பெண்கள் செஞ்சாங்க? வைதா புஷ்ரா அகதுகும் பில் உன்சா, அவர்களே ஒருவருக்கு
பெண் குழந்தை பிறந்தது என்கிற நற்செய்தி கூறப்பட்டால், பெண்கள் பிறப்பது என்பது நற்செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மாதிரி நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜூஹு முஸ்வத்தன், அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. ஓவ கலீமுன், அவன் கோபம் அடைகிறான். யதவாரா மினல் கௌமி மின் ஷூஇ மா புஸ்ஸிர பிஹி, எதை கொண்டு அவனுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டதோ அந்த கெடுதிக்காக தன்னுடைய சமுதாயத்தை விட்டு அவன் ஒளித்துக் கொள்கிறான். அயும்சிகு அலாஹூன், அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா, அயதுசுகு வித்துராம், அல்லது மண்ணிலே புதைத்து விடுவதா என்று அன்றைக்கு ஜாகிலியா காலத்தில் பெண்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்களே, இன்றைக்கு அணுவணுவாக சோதிக்கப்படக்கூடிய, அணுவணுவாக சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நிலையை பெண்கள் சமூகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வைதல் மௌதத்து சுயிலத், உயிருடன் புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகள் விசாரிக்கப்படும் போது விஐதன் பின் குத்திலத், எந்த குற்றத்துக்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள், எந்த குற்றத்துக்காக உங்களை உயிரோடு புதைத்தார்கள் என்று மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லுகிறானே. இதே மாதிரி யாரெல்லாம் இன்றைக்கு வரதட்சணை மூலமாக பெண்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்களோ, பெண்களை எல்லாம் வரதட்சணை வாங்குகிறார்களோ, அவர்களும் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளையில் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அதனால் தான் இஸ்லாத்திலே மாத்திரம் தற்கொலை என்று ஒன்று இருக்குமேயானால் வறண்ட கிணறுகள் கன்னி பெண்களாலேயே நிறைந்திருக்கும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால்
இந்த இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன் யாரு? அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அபூ ஜஹில் மிகப்பெரிய எதிரியாக இருந்தான். அந்த எதிரி கூட என்ன செய்யல, திருமணம் செய்கிற போது வரதட்சணை வாங்கல. அந்த உலக மரபு என்ன தெரியுமா? திருமணம் என்கிற பந்தத்துக்குள் வந்து விட்டால் ஆண் மகன் பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் பெண்ணிடத்தில் வரதட்சணை வாங்குறான் என்று சொன்னால் அவன் அபூ ஜஹிலை விட மக கெட்டவன், அவ்வளவுக்கு மோசமானவன் என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? சில பேர் வரதட்சணை வாங்குறாங்க, அதை நியாயப்படுத்துவதற்காக தனக்கு மேலால் ஒரு முட்டை கொடுப்பார்கள். என்ன நியாயப்படுத்துவது? அது அவர்கள் அன்பளிப்பா கொடுக்கிறாங்க, அன்பளிப்பு என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி இது இப்னு லுதுபியா என்று சொல்லக்கூடிய தோழர் அனுப்புறாங்க. இவர் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு சில பேர் சில அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க. இதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எதுவெல்லாம் இவருக்கு ஜக்காத்தா கிடைச்சதோ அதையும் கொடுக்குறாங்க, எது அன்பளிப்பா கிடைச்சதோ அதையும் கொடுக்குறாங்க. அதை காட்டி சொல்றாங்க, இது எனக்கு அன்பளிப்பா கிடைச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுது. மக்களை ஒன்று கூடுறாங்க, மிம்பருக்கு ஏறுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களே, ஒருவரை ஜக்காத்தை வசூலிப்பதற்கு நான் அனுப்பியிருக்கிறேன். ஜக்காத்தை வசூலித்துக் கொண்டு வந்து இது அன்பளிப்பு என்றும் இது அவருக்கு ஜக்காத்தாக கிடைத்தது என்று சொல்லுகிறார். இவர் ஒரு தாய் வீட்டில் இருந்தால், தந்தை வீட்டில் இருந்தால் இந்த அன்பளிப்பு இவருக்கு கிடைத்திருக்குமா? அன்பளிப்பு என்பதற்கு கிடைப்பதற்கு ஒரு முகாந்திரம் வேணும் அப்படி இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு நீ திருமணம் என்கிற நிலை வராவிட்டால் உனக்கு இந்த அன்பளிப்பு கிடைக்குமா? அப்ப இந்த வரதட்சணை என்பது எவ்வளவு மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சில பேர் என்ன செய்வாங்க, வரதட்சணை அதாவது திருமணத்துல பெண் பார்க்க போவாங்க. பெண்ணை பார்ப்பதால் போவாங்க, குடும்பம் சார்பா போவாங்க. அந்த பெண்ணை பார்த்து அங்கிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு கடைசியில் பேரம் பேசுவாங்க. சரி, எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க? இவங்க கேட்கிற அளவுக்கு வரதட்சணை கொடுக்கலன்னு வைங்க. இப்ப என்ன செய்வாங்க, நாங்க உங்களுக்கு வீட்டுக்கு போய் தகவல் அனுப்புறோம். ஏன், அவ்வளவு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு விட்டு இவன் கேட்கிற வரதட்சணை தரல, அதற்காக வேண்டி வீட்டுக்கு போய் உங்களுக்கு நாங்கள் தகவல் அனுப்புறோம் என்று சொல்லக்கூடிய சமூக துரோகிகளை கூட நாம் பார்க்கிறோம். இந்த வரதட்சணையினால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் சிந்து பார்ப்போமா? எந்த அளவுக்கு சொன்னால், சில குடும்பங்களை பாருங்கள், தன்னுடைய மகளை கரை சேர்க்க வேண்டும், தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்ல, சரி வட்டி கூட வாங்குவோம், வட்டி வாங்கி தன்னுடைய மகளை கரை சேர்க்கிறாங்க. அந்த வட்டியை திரும்ப கொடுக்க முடியல. அந்த பெண்ணுடைய தந்தை சுரணகட்டம் வாங்கினானே, அவருடைய மாமனார் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு விபச்சாரம் தாண்டவம் ஆடுகிறது. விபச்சாரம் என்பது குற்றம் தான். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த எப்படியான உலகத்தில் வாழுகிறோம், எங்கு பார்த்தாலும் ஆபாசங்களை தூண்டுகின்ற அளவுக்கு ஒரு காலம். வானொலிகளை திறந்து பார்த்தால் ஆபாச பாடு, தொலைபேசியை தொலைக்காட்சியை பார்த்தால் அங்கே மனித ஆசைகளை கிளறி எழுகிற அளவுக்கு அங்கு ஆபாசங்கள் பொங்கி வருகிற காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு செய்தியை பார்க்க முடியவில்லை, ஒரு நல்ல தகவலை பார்க்க முடியவில்லை. பாதை ஓரங்களில் எல்லாம் ஈமானோடு வாழுகிறவனையும் விபச்சாரத்தின் பக்கம் வா, விபச்சாரத்தின் பக்கம் வா என்று அழைக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்ப இந்த கேள்விப்படுகிறோம், பாத்திமா என்கிற பெண்மணி ராமசாமி கந்தசாமி ஓடிவிட்டான். ஓடுவது குற்றம்தான். வழி வகுத்தது யாரு? அந்த பெண்ணை கரை சேர்க்கணும். உனக்குள்ள ஆசை, உனக்கு இருக்கக்கூடிய உண்பம் அந்த கன்னி பெண்ணுக்கு இல்லையா? அவளுக்கு ஆசை என்பது இல்லையா? அப்ப அவளும் அந்த வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமே. நீ லட்சக்கணக்கான கணக்கில் வரதட்சணை கேட்கிறாய், வீடு கேட்கிறாய், பங்களா கேட்கிறாய், வெளிநாட்டுக்கு அனுப்ப சொல்லுகிறாய், அவர்கிட்ட பணம் இல்லை. அந்த ஆசையை பொறுக்கணும். வேலை தாண்டி போகிறாள். வேலை தாண்டுவது குத்தம்தான். அதற்கு வழிவகுத்தது நீதான். இன்னும் சொல்ல போனால் சில ஆண்களை பார்க்கிறோம், பெண்ணுடைய தந்தையை பார்க்கிறோம். சில ஊர்களுக்கு போகிறார்கள். சில ஊர்களுக்கு போய் பள்ளிவாசல் தூரமாக என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்களே, நான் ஒரு குமர்தாரர் வந்திருக்கிறேன், எனக்கு 2 பெண்கள் இருக்கிறார்கள், அந்த பெண்களை கரை சேர்க்க வேண்டும். வருகின்ற எல்லா ஆண் மகனும் வரதட்சணை கேட்கிறான், என்னிடத்திலே கொடுப்பதற்கு பொருளாதாரம் இல்லை,
வரதட்சணை இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டீர்களா? ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஜும்மாவுக்கு பிறகு எழுந்து அந்த ஆண்மகன் இந்த ஊரிலே வாழுகிற போது தன்மானத்தோடு வாழ்ந்தவன், சுயமரியாதையோடு வாழ்ந்தவன், யாரிடத்திலும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், கையேந்தி கேட்க மாட்டான். தன்னுடைய மகளை கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக சுயமரியாதை எல்லாம் இழந்துவிட்டு ஊர் ஊராக போய் பிச்சை கேட்கிறார்களே, இதை பார்த்தால் உங்களுடைய மனம் திருந்த கூடாதா? இன்னும் சொல்ல போனால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மூதூரில் ரிசானா என்கிற பெண்மணி வெளிநாடுக்கு போகிறாள். எதற்காக போகிறாள்? ஏழ்மையான குடும்பம், தன்னை திருமணம் செய்வதற்காக வசதி இல்லை, பெற்றோர்கள் வசதி இல்லாத குடும்பமாக இருக்கிறார்கள், நாங்களாவது போய் உழைப்போம் சம்பாதிப்போம் என்கிற எண்ணத்தில் போறாங்க. சின்ன பிள்ளைதான். அங்க போய் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் புற ஏறி அந்த குழந்தை மரணிக்கிறார். குழந்தை மரணிச்சா அந்த பெண்ணுக்கே மரண தண்டனை கொடுக்கிறாங்களே, இந்த நிலை உங்க குடும்பத்தில் உங்க சகோதரிகளுக்கு ஏற்பட்டு விட்டால், உங்க குடும்பத்தில் பெண்களுக்கு ஏற்பட்டு விட்டால் உங்கள் கெதி என்னவாகும்? வரதட்சணை வாங்கக்கூடியவர்களே, வரதட்சணை மூலமாக திருமணம் செய்யக்கூடியவர்களே, இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்ப இதற்கெல்லாம் மறுமையில் நீங்க பதில் சொல்லியாக வேண்டும். யாரெல்லாம் வரதட்சணை வாங்கினீங்களோ, ரிசானாவுடைய மரணம் தொட்டு எந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய ஆசை அடக்கிக் கொள்ள முடியாமல் வேலி தாண்டி போகிறார்களோ அத்தனை வரையும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இன்னொன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் வரதட்சணை வாங்குறீங்களோ, இன்னைக்கு வாங்குவீங்க, வாங்கினா இதை நீங்கள் அனுபவிக்காமல் மரணிக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு சொன்னால், நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்குறிய, உனக்கு அல்ல 5 பெண் குழந்தைகளை தருவான். நீ என்ன செய்வாய்? நாயை விட கேவலமாக அலைந்து திரிந்து பிச்சை வாங்குகிற அளவுக்கு நீ ஆக்கப்படுவாய். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றமாக இந்த வரதட்சணை இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான்? அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சகன்தும், உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் வீடுகளில் உங்கள் மனைவியர்களை குடியமர்த்துங்கள். என் வீட்டில் தான் என் மனைவி நான் வைக்கணும், நான் தான் அவளுக்கான இட வசதி, அவளுக்கான உணவு, அவளுக்கான ஆடை, எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யாரு? ஆண்மகன் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வரதட்சணை வாங்கினார்களோ, வாங்கிய வரதட்சணை திருப்ப கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் மக்கள் மன்றத்தில் மறுமை நாளையில் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் வாங்கிய வரதட்சணைகளை சுமந்தவர்களாக அந்த பெண்களுக்கெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறீங்க. அந்த அநியாயத்துக்கு நீங்கள் மறுமையில பதில் சொல்லியாக வேண்டும். அது சுமந்து வருவீங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்து என்ன? இஸ்லாமிய திருமணம் என்று வந்து விட்டால் அதில் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள் அதில் மலிந்திருக்கிறத பார்க்கிறோம். என்ன அனாச்சாரங்கள்? ஒன்று என்ன? ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை பார்க்க போறான்னு வைங்க, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக தேர்வு செய்வதற்காக போகிறார். போனா இவருக்கு பெண் பிடிச்சிருக்குன்னு வைங்க, பெண் பிடிச்சா அந்த பெண்ணுக்கு ஒரு அடையாளம் போடுவாங்க. என்ன அடையாளம்? அடையாளம் எதுக்கு போடுவோம்? ஒரு ஆட்டுக்கு போடுவோம், ஒரு மாட்டுக்கு போடுவோம். ஏன்? ஆடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், மாடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்? யாருடைய மாடு என்பதை தெரிந்து கொள்ள ஒரு அடையாளம் போடுவோம். மனுஷன் அப்படியா? மனுஷனை வந்து யார் என்ற அடையாளம் போடாமலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன வச்சிருக்குது? அழகான பெயர் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். இவன் என்ன செய்யறான்? திருமணம் என்று பந்தத்துக்குள் வந்து விட்டால் ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சாச்சு. என்ன செய்வாங்க? அந்த பெண்ணுக்கு ஒரு அடையாளம். அவள் மாடு நினைச்சிட்டான். இவன் அடையாளம் போடுறது காரணம், ஒரு மாட்டுக்கு அடையாளம் போடுறோம், மாடு நினைச்சிட்டா. பொண்ணு மாடா? அடையாளம் போடுகிற வழிமுறை உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சாச்சு. ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை, இந்த பெண்ணை திருமணம் செய்வதாக முடிவு செஞ்சிட்டான்னு வைங்க. அதை முடிவு செய்வதற்காக வேண்டிய ஒரு நிச்சயதார்த்தம், அதற்கு ஏற்பாடு. சுபஹானல்லாஹ். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தால் எத்தனை பேர் தேவைப்படுது? யார் அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக போறானோ அந்த ஆண் மகன் இருக்கணும். பெண் சார்பாக அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர், பெண்ணுடைய வழி, இவங்க 2 பேர் இருந்து விட்டால் அந்த திருமணத்தை முடிவு செய்யலாம். எப்ப திருமணம் வைக்க வேண்டும், எத்தனாம் தேதி வைக்க வேண்டும், அவங்க 2 பேரும் முடிவு செய்யணும்.
இதற்கு என்ன நடக்குது தெரியுமா? திருமணம் என்று வந்து விட்டால் நீங்க சினிமாவை பார்க்க தேவையில்லை, சினிமா எல்லாம் தோத்து போகும். சினிமாவில் ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அங்க என்ன செய்வாங்க? மாற்று மத கலாச்சாரத்தை பாருங்கள். ஒரு தட்டில் ஒரு மரவையில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பல வகைகளும் அந்த மரவை தட்டில் இருக்கும். அதை சுமந்து கொண்டு அதற்கு மேலால வெள்ளை துணிகளை போட்டுக்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு வந்து அங்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து இப்படி ஒரு அனாச்சாரம். அந்த பழத்துக்கு மாத்திரம் சுபஹானல்லாஹ் 2 பெண்களுடைய திருமண செலவை முடிக்கலாம். அந்த அளவுக்கு மிக விலை மதிக்க முடியாத பல வகைகள். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? யாருடைய கலாச்சாரம்? மாற்று மத கலாச்சாரம். யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவர்களை சார்ந்தவங்க, நீங்க முஸ்லிம்கள் இல்ல என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? மருதோண்டி கல்யாணம். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக முடிவு செஞ்சாச்சு, ஒரு டேட்டையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாளைக்கு கல்யாணம் வைங்க. இன்னைக்கு என்ன? மருதோண்டி சாப்பாடு. அந்த பெண்ணை அலங்கரித்து சிங்கரித்து இதற்காக வேண்டி மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு அதற்கு ஒரு விருந்து, அதற்கு ஒரு சாப்பாடு. அப்ப அந்த பெண் என்ன செய்யலாம்? உன்னுடைய அழகு உன் கணவனுக்கு காட்டலாம். அதுக்கு மருதோண்டி போட 10 பேர் வேணுமா? உனக்கு போட முடியாதா? தன்னுடைய அழகை தான் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிலையை பார்க்கிறோம். அடுத்து மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண் அலங்கரித்துக் கொண்டு சிங்காரித்துக் கொண்டு மக்கள் மண்டபத்துக்கு மத்தியில் வருவார்களே, எப்படி தன்னுடைய இந்த மனத்தையும் தன்னுடைய அலங்காரத்தையும் அடுத்தவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவள் வருவாளையானால் அவளை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அவள் ஒரு விபச்சாரி என்று சொன்னார்கள். எந்த பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய அழகை உலக மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், நாம் பூசுகின்ற நறுமணத்தை உலக மக்கள் எல்லாம் நுகர வேண்டும் என்பதற்காக மக்கள் மன்றத்தில் நடமாடுவாளையானால் அவள் ஒரு விபச்சாரி. இன்றைக்கு அதிகமான திருமணங்கள் விபச்சாரங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த பெண்களுடைய ஆடை கலாச்சாரங்களை பாருங்கள். எப்படி ஆடை கலாச்சாரங்கள்? எதையெல்லாம் மறைக்கணுமோ அந்த பகுதியில் எல்லாம் இறுக்கமாக சிலிம்பிட் அபாயாக்கள், சிலிம்பிட் ஆடைகள். யாரு? தாய்மார்கள். எத்தனையோ பாத்திமாக்கள், எத்தனையோ கதீஜாக்கள், எத்தனையோ ஆயிஷாக்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய அழகை அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக திருமண பந்தத்துக்குள் நுழைந்து விட்டால் திருமண மேடை இஸ்தாதிலே அந்த பெண் வைக்கப்பட்டிருப்பாள். அழகான காட்சி, மறைவிடங்கள் எல்லாம் பளிச்சென்று பார்க்கின்ற அளவுக்கு அந்த பெண்ணோடு வருகிற எல்லா ஆண்களும் விபச்சாரம் செய்கிற அளவுக்கு. விபச்சாரம் என்று சொன்னால் கண் விபச்சாரம் செய்கிறது, கால் விபச்சாரம் செய்கிறது, கை விபச்சாரம் செய்கிறது. அந்த விபச்சாரத்துக்கான வழியை இந்த திருமணத்துல அந்த மேடையில அந்த பெண்ணை சிங்கார்த்தி வைத்திருக்கிறீங்களே, ரோசங்கட்ட ஆம்பளை, ரோசங்கட்ட கணவன்மார், உனக்கு வெட்கம் வரல? உனக்கு மாத்திரம் உன்னோடு இன்பத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பொம்புலைய எல்லாரும் விபச்சாரம் செய், எல்லாரும் பாரு, எல்லாரும் ரசி என்று சொல்வதாக இருந்தால் உனக்கு முதுகெலும்பு இல்ல, உனக்கு சூடு சொரணை இல்ல, நீ வெக்கங்கட்டவனாக இருக்கிறாய் என்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு அந்த பெண்களை இஸ்தாதுல அந்த பெண்கள் மேடைகள்ல இந்த கணவனும் மனைவியுமா உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி இவருடைய அழகை இவன் என்ன செய்வான்? இவன் நண்பருக்கு என் பொண்டாட்டிய பாரு, என் பொம்பளைய பாரு, உனக்கு வெக்கமில்லை, உன் பொண்டாட்டி ஏன் அடுத்தவனு காட்டுறாய்? அவ இந்த அளவுக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? சில குடும்பங்கள்ல திருமணத்தண்ட மாப்பிள்ளைய கடத்துவாங்க. ஏன்? திருமணம் நடக்கும், மாப்பிள்ளைய கடத்துவார்கள். அல்லது அழுகிய முட்டைகளை அந்த மாப்பிள்ளைக்கு அடிப்பார்கள். அப்ப இந்த மாதிரி காரியங்களை செய்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுவது, தாலி யாருடைய கலாச்சாரம்? இஸ்லாம் சொன்னதா? இஸ்லாமிய கலாச்சாரமா? இது யூத மத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ளே நுழைந்தது? குர்ஆனுடைய வழிமுறைகள், ஹதீஸுடைய வழிமுறைகள் இந்த சமுதாயம் மறந்த காரணத்தினால் தான் இந்த மாதிரி நூதனங்கள் மார்க்கத்துக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வலைதளங்களிலே திருமண தண்டு என்ன செய்வாங்க? பெண்கள் அசிங்கமான ஆடைகளை
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நான் இதுவரை பார்த்ததில்லை, இனிமேல் தான் பிறந்து வருவார்கள் இந்த நரகவாசிகள் என்று சொல்லும் போது அந்த பெண்களை சொன்னாங்க, இறுக்கமான ஆடைகள், ஆடை உடுத்தும் நிர்வாணிகளாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அந்த நிர்வாண கோலங்களை அசிங்கமான ஆடைகள் உடுத்தி கொண்டு அதை போட்டோ பண்ண வேணுமா, வீடியோவுக்கு கொடுக்க வேணுமா, சமூக வலைதளங்கள்ல வைரலாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை, வெக்கங்கெட்ட இந்த செயலை இஸ்லாமிய திருமணத்தில், முஸ்லீம் அல்லாத திருமணங்கள்ல எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்து என்ன, திருமணம் என்று வந்து விட்டால் சில மாப்பிளமார பாருங்க, அன்னைக்கு சுபூதல மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அப்துர் ரஹ்மான் பின் அவுப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன செய்றார், அவர் காலையில சுபுவுடைய தொழுகைக்கு வித்தியாசமான ஆடை, நறுமணம் கமல அவர் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கேட்கிறாங்க, ஏன்னா வித்தியாசமான கோணத்துல வந்திருக்கிறீங்க. அப்ப சொல்றாங்க, எனக்கு திருமணம் ஆச்சு நேத்து, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க, இவ்வளவுதான் கொடுத்தேன். அப்ப ஒரு ஆட்டி அறுத்து வலிமா கொடுங்கன்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு திருமணத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் என்ன தெரியுமா, ஒரு ஆண்மகன், ஒரு கணவன், இந்த கணவன் சார்பாக யாரு, கணவன் சார்பாக அந்த மனைவி, மனைவியுடைய அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் வழி, இரண்டு சாட்சிகள், இவ்வளவு இருந்தால் திருமணம் நடந்தாச்சு. திருமணத்தில் என்ன நடக்கணும், ஒரு பெண்ணுடைய பொறுப்பாளர், பெண்ணுடைய வழி என்ன சொல்றா, என்னுடைய மகளை இந்த சபையோர் சாகிதாக இரண்டு சாட்சிகள் முன்னிலையிலே நீங்கள் தருவதாக வாக்களித்த அந்த மகர் தொகைக்கு என் மகளை உங்களுக்கு நான் நிக்கா செய்து தர்றேன், திருமணம் செய்து தர்றேன், ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்பாரு. நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுவாரு. அவன் திருமணம் முடிஞ்சாச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மணவாளர் என்ன கேட்கணும், உங்கள் மகளை இந்த சபையோர் சாகிதாக இரண்டு சாட்சிகள் முன்னிலையிலே இவ்வளவு ரூபாய் மகருக்காக எனக்கு நிக்காசில் தர்றீங்களான்னு கேட்பார். நான் நிக்காசில் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே திருமணம் முடிஞ்சாச்சு. இந்த திருமணம் முடிஞ்சா கணவனையும் மனைவியும் வாழ்த்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆ என்ன, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக் வஜ்மா பைனகுமா ஃபி கைர், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களுக்குள்ள அபிவிருத்தி செய்வானாக, உங்க ரெண்டு பேரையும் நல்ல விஷயத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுதோ அத்தனையும் ரத்தின சுருக்கமாக இந்த துஆவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க. இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தத்தான் கணவன் சார்பாக கொடுக்கிற வலிமா. எது வலிமா, நான் திருமணம் ஆயிட்டேன் ஊர் உலகத்துக்கு சொல்லணும் இல்லையா, அதற்கு தான் இந்த வலிமா கணவன் சார்பாக போடுவது. ஆனா இந்த கணவன் மனைவியை வாழ்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கட்டு தந்த துவா இது. இன்றைக்கு என்ன துவா ஓதுறாங்க தெரியுமா, சில முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள ஒரு துவா, அழகா நீண்ட ஒரு துவா ஓதுவாங்க. என்ன துவா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லம்த ஆதம் ஹவ்வா அப்படின்னு சொல்லி அந்த நபியை போன்று இந்த நபியை போன்று நூகும் பாரிசாவை போன்று இப்படி எல்லாம் வாழு என்று சொல்வாங்க. நூகு நபியுடைய மனைவியை அல்ல எப்படி திருமறை குர்ஆன் சொல்றான், லரபல்லாஹு மஸலல் லதீன கபரு இம்ராத்த நூஹின் வ இம்ராத்த லூத், நூகுடைய மனைவியும் லூத்துடைய மனைவியும் காவிர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இவன் என்ன துஆ செய்றான், இந்த நூகுடைய மனைவியை போன்று காவிர்களுக்கு உதாரணமாக வாழு, அதே மாதிரி யூசுப் சுலைகாவை போன்று வாழு. அந்த பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது நடத்தை கெட்டவள், மோசமானவள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவன் என்ன செய்றான், யூசுப் சுலைகாவை போல வாழு. அப்ப இவனுக்கு மாத்திரம் அல்ல வாரவனுக்கெல்லாம் கொடு என்கிற மாதிரி அந்த துவாவுக்கல்ல அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. இது சமுதாயம் சிந்திப்பது இல்லை, இதை பார்ப்பது இல்லை. அப்ப அதே மாதிரி எந்தெந்த திருமணங்கள்ல ஆடல்களும் பாடுகளும் கூத்துகளும் கும்மாளங்களும் நடைபெறுகிறதோ அந்த திருமணங்களுக்கு ஒரு இஸ்லாமியன் போகக்கூடாது, ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ள கூடாது. ஏன், அல்லாஹ் அதை தடுக்கிறான். எந்த இடங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக ஆக்கப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த இடங்கள்ல நீங்க கலந்து கொள்ளாதீங்க. நீங்க கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் அவர்களுக்கு ஒத்தவர்களாக ஆவீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய திருமணம் எப்படி நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ
அந்த முறை பிரகாரம் நம்முடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும். எந்த திருமணங்கள்ல மூட நம்பிக்கைகள் மலிந்திருக்கிறதோ, அனாச்சாரங்கள் இருக்கிறதோ, அந்த திருமணங்கள்ல நாங்கள் கலந்து கொள்ள கூடாது என்பதை புரிந்து தம்முடைய குடும்பங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்களை இஸ்லாமிய திருமணங்களாக, அல்ல மூட நம்பிக்கைகள் கலக்காத, அனாச்சாரங்கள் கலக்காத ஒரு இஸ்லாமிய திருமணமாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு துணை செய்வானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.